Hi everyone, welcome to Moon Academy. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சிகள் ஏர்லி ரிவால்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. மெயினாக நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்தியா லெவலில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன பார்ப்போம், ட்ரைபல் ரிவால்ட்ஸ் பார்த்துருப்போம், கிரேட் ரிவால்ட்ஸ் 1857 இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த தமிழ்நாட்டு லெவல் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அப்படின்னு எதுன்னு பார்க்கணும்னா முக்கியமாக நம்ம வந்து பாளையக்காரர்கள் கிளர்ச்சியை பற்றி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பாளையக்கார் ரிவால்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பிரிப்போம், 3 ஃபேஸாக பிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாளையக்காரர் கிளர்ச்சிகள் வரும், பாளையக்கார் ரிவோல்ட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்திய ரிபல்ஷன் வரும். ஓகேங்களா? சவுத் இந்திய ரிபல்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலூர் ரிவோல்ட் வரும் 1806. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1755லேருந்து 1806 வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். கிளியரா? ஸோ இதுதான் நம்ம 3 ஃபேஸாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா பாளையக்காரர்கள் கிளர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படியே பாளையக்காரனா என்ன, பாளையம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ விஜயநகர் பேரரசு பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா நதிக்கரை ஓரத்தில் உருவானதுதான் விஜயநகர பேரரசு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அதுல முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரூலர் தான் வந்து கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு பார்க்கிறோம். யாரு? கிருஷ்ணதேவராயர். ஸோ அவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ். அவரோட ஆட்சி காலம் வந்து 20 இயர்ஸ் இருந்தது. ஸோ இதுல அவரு வந்து பிளேஸ் வந்து கேப்சர் பண்ண பிளேசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய. ஸோ அவர் என்ன பண்ணாரு, அவருடைய நாட்டை வந்து ப்ராவின்சஸா வந்து ஸ்பிளிட் பண்ணாரு. ஓகேங்களா? ஸோ மாநிலங்களா வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை வந்து ஒரு நாயக்கர் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு ப்ராவின்சஸையும் ஒரு நாயக்கர் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி அதை வந்து அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நாயக்கர் அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீடர் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ நாயக்கரோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா லீடர். சரிங்களா? சோ அந்த ப்ராவின்சஸ் நாயக்கர் பாத்துக்கிறாங்க இல்லையா? அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், டாக்ஸ் கலெக்ஷனா இருக்கட்டும், அங்க அந்த ஒரு ப்ராவின்சஸ்க்கு வந்து அவங்க தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி, அவங்க தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அப்படி அவங்க பாத்துக்கக்கூடிய முறை தான் வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர் முறை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? கிளியரா இருக்கா? சோ அப்போ கிருஷ்ணதேவராயர் உருவாக்கப்பட்டதா நாயக்கர் முறை அப்படின்னு நம்ம பாக்குறோம் சிஸ்டம். ஓகேவா? கிளியர்? சோ அதுக்கப்புறமேட்டு 1529ல ஓகேங்களா? ஸோ 1529ல பார்த்தீங்கன்னா அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான விஸ்வநாத நாயக் அப்படின்றவரை மதுரையோட நாயக்கரை வந்து நம்மளுக்கு அவர் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ மதுரை 1529. ஆக்சுவலி விஜயநகரோட காலகட்டம் எண்ட் ஆகுறதே பார்த்தீங்கன்னா 1529 அந்த டைம்ல தான் உங்களுக்கு ஹெண்டும் ஆகும். ஓகேங்களா? ஸோ விஸ்வநாத நாயக்கை தான் வந்து மதுரையை வந்து உங்களுக்கு ரூலரா வந்து அவர் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு அப்படின்னு பாக்குறோம். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா இவரோட நாட்டை வந்து என்ன பண்றாருன்னா பாளையம்ஸா ஸ்பிளிட் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ பாளையம்ஸ் அப்படின்றாங்க. ஸோ பாளையமோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாளையமோட மீனிங் பாத்தீங்கன்னா சிற்றரசு அப்படின்னு சொல்லுவோம், லிட்டில் கிங்டம் அப்படின்னு சொல்லலாம், மிலிட்ரி கேம்ப் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை டொமைன். ஸோ இது எல்லாமே வந்து பாளையம் அப்படின்ற வந்து வேர்டுக்கான வந்து மீனிங் தான் பாளையம். ஸோ கிளியரா? ஸோ இதை வந்து ஒரு பாளையக்காரர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. ஸோ பாளையத்தை பாத்துக்கிறவங்கள வந்து பாளையக்கார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த முறையை வந்து பாளையக்கார சிஸ்டம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லப்படுது. கிளியரா இருக்கா? ஸோ அப்போ தமிழ்நாட்டுல இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த முறையை வந்து அறிமுகம் படுத்துறாரு. இவர் மட்டும் இல்ல, இவரோட மினிஸ்டரும் சேர்ந்து அவங்களோட அட்வைஸ் மூலியமாகவும். ஓகேங்களா? ஸோ அவரோட மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரியநாதர். ஓகேவா? அரியநாதர். ஓகேங்களா? ஸோ அவங்களோட அட்வைஸ் மூலியமா தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல இந்த பாளையக்காரர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. யாருன்னா விஸ்வநாத நாயக், ரூலர் ஆஃப் மதுரை. எந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா 1529. கிளியரா இருக்கா? ஓகே. இவங்க வந்து அப்போ ஏதோ ஒரு ரெஃபரன்ஸை பார்த்து இவங்க வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த ரெஃபரன்ஸ் வந்து இருக்கா, எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கானால வாராங்கல் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அங்க வந்து காக்கட்டிய வம்சத்தையை சேர்ந்த பிரதாபருத்ரன் அவர்கள். ஓகே, அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த முறையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு என்ன மாதிரி கேட்குறாங்கன்னு பார்க்கணும். தமிழ்நாட்டில் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்கும் போது நீங்க விஸ்வநாத நாயக் வந்து நம்ம சொல்லணும்.
விஸ்வநாத நாயக்க வந்து நம்ம சொல்லணும். ஓகே, தமிழ்நாட்டுல அப்படின்னு. ஸோ ஜென்ரலா ஃபர்ஸ்ட் யார் இது பண்ணாங்கன்னா பிரதாபருத்ரா அவர்கள் தான். சரிங்களா? ஸோ இது வந்து கிளியரா இருக்கும். அதே மாதிரி 1529 அப்படின்னு அந்த இயர் மென்ஷன் பண்ணாலும் நம்ம விஸ்வநாத நாயக் அவர்களை சொல்லணும். கிளியரா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாயக்கர் சிஸ்டம் எப்படி வந்தது, அது யார் இது பண்ணாங்கன்னு பார்த்தோம். அது மூலியமா தான் விஸ்வநாத நாயக்க வந்து நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு இங்க மதுரை ரூலரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க 1529 பார்க்கணும். ஸோ அவர் என்ன பண்றாரு, பாளையம்ஸா பிரிக்கிறாரு. ஸோ அந்த பாளையம்ஸை பாத்துக்கிறவங்க தான் என்னது பாளையக்காரர் முறை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுல வந்து யார் எப்படி ஃபர்ஸ்ட் யார் பண்ணாங்க, ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பிரதாபருத்ரர் அவர்கள். ஓகேங்களா? ஸோ வாரங்கள் அண்ட் வந்து என்ன வம்சம்னா காக்கட்டிய வம்சம் சேர்ந்தவங்கலாம் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ எத்தனை பாளையம்ஸா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா 72 பாளையம்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. 72 பாளையம்ஸா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்ல வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த சிஸ்டம் எப்படி சொல்லுவாங்கன்னா பாலிகர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம், இந்த பாளையக்கார முறையை வந்து பாத்தீங்கன்னா பாலிகர் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால இதுவும் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா நீங்க பாத்துக்கணும். நெக்ஸ்ட் 72 பாளையம்ஸா பிரிச்சுட்டாங்க. அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன், மேற்கு கிழக்கு அப்படின்ட்டு ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஓகே, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன், இது வந்து உங்களுக்கு ஈஸ்டர்னா வரும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு மனப்பாடம் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல ரெண்டுமே மனப்பாடம் பண்ண முடியும்னா நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஆட் ஒன் அவுட்ல இருக்கக்கூடிய ஆப்ஷனும் இருக்கு. ஒரு 3 வெஸ்டர்ன் பாளையம்ஸ் கொடுத்துட்டு 1 ஈஸ்டர்ன் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஆட் ஒன் அவுட் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து வெஸ்டர்ன் பாளையம்ஸ்ல எது இம்பார்ட்டன்டான ஒரு பிளேசஸ் நம்ம பார்த்துக்க போறோம். இல்லையா? ஊத்துமலை, தலவன்கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், அப்புறம் நெற்கட்டும் சேவல். ஸோ இதுவும் நம்ம சொல்லுவோம், நெற்கட்டும் சேவல். ஓகேவா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்றதுனால நம்ம என்ன சொல்லுவோம், மலைகள் நல்ல கண்டினியூஸ் ரேஞ்சா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் நம்மளுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ மலை வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் பாளையமா உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஸோ அப்போ வந்து மலை, ஸோ ஊத்து மலை. ஸோ அந்த மலையில பாத்தீங்கன்னா தலைவன் இருக்கான். தலைவன் கூட யார் இருக்காங்க, நடுவுல வந்து சிங்கமும் சேவலும் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் வந்து அந்த மலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ ஊத்து மலை, ஸோ தலைவன் வந்து இருக்காங்க. அந்த மலையில யாரு, தலைவன் இருக்காங்க. தலைவன் கோட்டை, ஸோ நடுவுல வந்து சிங்கமும் சேவலும் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி அப்படின்னு பாக்குறோம். சேவலுக்கு நெற்கட்டும் சேவல். ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த மலை அப்படின்ட்டு நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி படிச்சுட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கெஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கிளியரா? ஸோ ஒரு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியும். ஓகேங்களா? ஸோ மலை அப்படின்றது ஸோ ஊத்து மலை, தலைவன் வந்து இருக்காங்க, தலைவன் கோட்டை. ஸோ அங்க நடுவுல வந்து சிங்கமும் சேவலும் இருக்கு. நடுவுல நடுவங்குறிச்சி, அதுக்கப்புறம் சேவல்ல நெற்கட்டும் சேவல், சிங்கம்பட்டி, இது எல்லாமே சேர்ந்ததுதான் என்னது மலை. ஸோ சேத்தூர். ஸோ இது எல்லாமே வெஸ்டர்ன் பாளையம்ஸ். கிளியரா இருக்கா? ஓகே, இது படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். இன்னொன்னு இதுக்கும் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்ஸ் வேணும்னா பென்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சாலம்குறிச்சி, எட்டயபுரம், நாகலபுரம் அண்ட் சேத்தூர் அப்படின்னு பாக்குறோம். ஓகேங்களா? சாத்தூர். ஓகேங்களா? ஸோ சாத்தூர் சேத்தூர் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சாத்தூர் இங்க வந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து சாத்தூர் அப்படின்றது. ஸோ பென்ஸ் ஞாபகம் வச்சுக்கன்னா ஈஸ்டர்ன் பாளையம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்களா. பாஞ்சாலம்குறிச்சி ஃபர்ஸ்ட் பென்ஸ், பாஞ்சாலம்குறிச்சி, எட்டயபுரம், நாகலபுரம் அண்ட் சாத்தூர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். கிளியரா இருக்கா? எஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த மேற்கு பாளையம் ரூல் பண்ண ரூரல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மறவர் பாளையக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. மறவர் பாளையக்காஸ். ஈஸ்டர்ன் சைட வந்து ரூல் பண்றவங்க பேர் என்னன்னா இங்க அதிகபட்சமா தெலுங்கு பேசுறவங்க இருப்பாங்க. சோ அதனால அவங்க தெலுங்கு பாளையக்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்கு பாளையக்காஸ். கிளியரா? ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு ஈஸியா ஞாபகம் இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ பாளையம்ஸா பிரிக்கப்பட்டாங்க. எத்தனை பாளையம்? 72. வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் நேம்ஸ் நாம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த சைடு ரூலர்ஸ் எல்லாரையும் மறவர் சொல்லுவாங்க, இங்க தெலுங்கு பாளையக்காசுன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் போலாமா?
ஓகே, அப்போ இவரோட பாலியக்காரன் வந்துட்டோம். அப்ப பாலியக்காரோட வேலைகள் என்ன, அவங்களோட அதிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ எதற்காக இந்த பாலியக்கார் முறை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இந்த பாலியக்கார்ஸ் எல்லாமே இந்த நாயக்கார்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப விஸ்வநாத நாயக்கு தான் வந்து என்ன பண்றாங்க, நிறைய பாளையம்ஸா பிரிச்சு உங்களுக்கு ஒரு பாளையம்ஸ்லயும் ஒரு பாளையக்காரை வந்து நம்மளுக்கு நியமிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? ஸோ எதற்காகனா, இப்ப நாயக்கர் வந்து எங்கேயாவது ஒரு போருக்கு போறாங்கன்னா அப்போ இந்த பாளையக்கார் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா? அவங்களோட படைகள் மூலியமாகவும் எது மூலியமாகவும் வந்து மெயினா ஹெல்ப் பண்ணணும், நாயக்கர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அது ஒண்ணு. ஸோ அதை தவிர்த்து மெயினா என்னென்ன முக்கியமான வேலைகள் பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் கலெக்ஷன், ரெவென்யூ கலெக்ஷன் பண்றது. ஓகேங்களா? வரி வசூலிக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஏதாவது தகராறு இருந்ததுன்னா அதை வந்து செட்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டு செட்டில் த டிஸ்பியூட்ஸ். ஸோ தகராறு இருந்தால் அதை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். சட்ட ஒழுங்கை வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது வழக்கு வந்ததுன்னா அதுலயும் அவங்களோட ஜட்மெண்ட்ஸ் அவங்க வந்து கொடுக்கலாம் அப்படின்றது. ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா பாக்குறாங்க. வரி வசூலிக்கும். ஓகேங்களா? வரி வசூலிக்கவும். ஸோ அது என்னதுன்னா நம்ம பார்க்குறோம், டாக்ஸ் கலெக்ஷன் ரெவென்யூ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நிர்வாகம் பண்ணணும். ஓகே, ஸோ டெரிட்டரிட்ட வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றது அதுதான் ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஸோ அது ஒன்று. தென் செட்டில் டிஸ்பியூட்ஸ், தகராறு வந்தா தீர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கை பராமரிக்கவும். ஓகேங்களா? ஸோ அவருக்கு அதுதான் வந்து அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான. ஸோ 4 பார்த்துருக்கோம். ஸோ 4மே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது கிளியரா? ஸோ இதுதான் வந்து பாலியக்கார்ஸோட வேலை அப்படின்னு பார்க்குறோம். கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட போலீஸ் டியூட்டியை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ காவல் பணிகளை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, படிக்காவல், படிக்காவல், அப்படி இல்லை அப்படின்னா அரசு காவல். கிளியரா? சோ படிக்காவல், அரசு காவல் அப்படின்ற அவங்களோட போலீஸ் டியூட்டிஸை வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மக்கள்கள் வந்து பாளையக்காரர்களுக்கு ஒரு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மக்கள், பொதுமக்கள் வந்து பாளையக்காரர்களுக்கு ஒரு டாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டாக்ஸோட பேர் என்ன அப்படின்னு பார்க்கணும். காவல் பிச்சை. காவல் பிச்சை அப்படின்றது அந்த டாக்ஸோட பேர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த இயர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம வேலூர் ரிவோல்ட்டோட சேர்த்தோம்னா நம்மளுக்கு இங்க வந்து 1806 வரைக்கும் வரும். ஸோ அதனால நம்ம அதை சொல்லியிருப்போம். கிளியர்? ஸோ இப்போ பாளையக்கார்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதில் இம்பார்ட்டண்டா என்னென்ன பாளையக்கார்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா, உங்களுக்கு தமிழ்நாட்டை வந்து இந்த பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்காட் நவாப் அவங்க கிட்டதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆர்காட் நவாப் கிட்டதான் இருந்துட்டு இருந்தது. ஸோ அவங்க கிட்டதான் இந்த பாளையக்காரன் வந்து டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தோஸ்த் அலி அப்படின்றத அந்த டைம்ல வந்து ஆர்காட் நவாபா இருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு டெத் சுச்சுவேஷன் வரும்போது நெக்ஸ்ட் அடுத்ததா இங்க யார் வந்து ஆர்காட் நவாபா ஆகணும்னு சொல்லிட்டு வாரிசுரிமை அந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா முகமது அலி அவங்களோட சன் வந்து முகமது அலி. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தா சாஹிப் அப்படின்றது அவங்களோட சன் இன் லா. ஓகேங்களா? சந்தா சாஹிப், சந்தா ஷாஹிப் வந்து அவங்களோட சன் இன் லா. ஸோ இவங்க 2 பேருக்கும் தான் இந்த போட்டி வந்து இருந்திருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட் இருக்கும், இவங்களுக்கு வந்து பிரெஞ்சு சப்போர்ட் வந்து இருக்கும். கிளியரா? ஸோ ஆனா இதுல வந்து வெற்றி பெற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது அலி வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஆர்காட் நவாபா நெக்ஸ்ட் வந்து ஆயிருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஆனதுக்கு அப்புறமேட்டு பிரிட்டிஷ் கிட்ட வந்து இந்த டாக்ஸ் கலெக்ஷன்ஸோட பொறுப்பு எல்லாத்தையும் அவங்க கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிருப்பார். நீங்க இனிமேட்டு டாக்ஸ் கலெக்ஷன் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிருப்பாரு. ஸோ இவ்வளவு நாள் வந்து அந்த பாளையக்கார் சிஸ்டமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 இயர்ஸ் வரைக்கும் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த எப்ப வந்து பிரிட்டிஷ் வந்து உள்ள வந்தாங்களோ அப்பதான் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த டாக்ஸ் கலெக்ஷனும் வந்து முகமது அலி என்ன பண்ணிருப்பாருன்னா பிரிட்டிஷ் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிருப்பாரு. ஸோ அவங்க வந்து பாளையக்கார் கிட்ட டாக்ஸ் கலெக்ஷன் பண்ண வரும்போதுதான் இந்த பாளையக்கார கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களால டாக்ஸ் கட்ட முடியலன்னு ஒரு ப்ராப்ளம்ஸ் கிளாஷஸ் வந்துதான் இந்த கிளர்ச்சிக்கு வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கிளியரா இருக்கா? ஸோ இப்போ அதுல யாரெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்காங்க, யாரெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்குனவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யார் பார்க்குறோம்னு பாத்தீங்கன்னா புலித்தேவர். நியூ புக்ல புலித்தேவர் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அவர் தான் வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடின ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா லெவலுமே அவர் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இவர் வந்து எந்த பாளையக்காரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல். ஓகேவா? ஸோ திருநெல்வேலியில் உள்ள நெற்கட்டும் சேவல்ல தான் இவர் வந்து பாளையக்காரர், அதாவது அங்கதான் இவர் அட்மினிஸ்டர் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மாஃபூஸ் கான். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்டா, ஒரு ரொம்ப வந்து இந்த மாதிரி வந்து ஃபேக்டை தான் உங்களுக்கு ஓரியன்டடாக கேட்பாங்க ஓகே எக்ஸாம் இந்த டாபிக்ல வந்து. ஸோ அந்த ஃபேக்ட் பேஸ்டை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ 1755 ஸோ இங்கேருந்து தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இயர் கொடுக்கும் பொழுதே 1755 அவங்களோட ரிவால்ட் ஆன அந்த இயர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இயரை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். 1755 67 வரைக்கும் அந்த டைம்ல தான் வந்து அந்த ரிவால்ட் வந்து கிளர்ச்சிக்கு காரணமாக அவங்களுக்கு இம்பார்ட்டண்டா போயிருக்கு. ஸோ பர்த் இயர் நமக்கு இங்க கொடுக்கல. ஓகேவா? ஸோ 1755ன்றது அந்த ரிவோல்ட் வந்து ஸ்டார்ட், அந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆன இயர்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 55 to 67 நம்ம பார்க்கணும். ஸோ 55ல என்னன்னு பாத்தீங்கன்னா மாஃபூஸ் கான் அப்படின்றவரும், ஓகேங்களா, கர்னல் ஹெரான். ஓகே, மாஃபூஸ் கான் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது அலியோட பிரதர். ஓகேங்களா? ஸோ நம்ம நவாப் பார்த்தோம் இல்லையா? ஸோ முகமது அலியோட பிரதர் தான் வந்து மாஃபூஸ் கான் அப்படின்றது. ஸோ இவர் வந்து மதுரையிலோட ஆளுநராகவும் இருந்திருப்பாரு 1755ல வந்து. ஸோ மாஃபூஸ் கானும் என்ன பண்ணுவாங்க, அவங்க கர்னல் ஹெரான் இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களை எதிர்த்து வந்து டாக்ஸ்க்காக இது பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்ட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் மாதிரி வந்திருக்கும். ஸோ இதுல வந்து யார் வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவர் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பாரு. ஸோ அப்போ வந்து இந்த கர்னல் ஹெரான்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஒரு சின்ன ஊரை கூட உங்களால வின் பண்ண முடியலையா, இவர் ஒரு ஆளை வந்து வின் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இயர் ஞாபகம் இருக்கணும் 1755. ஃபர்ஸ்ட் விஷயம் யாருக்கு மாஃபூஸ் கான் அண்ட் கர்னல் ஹெரான் வெர்சஸ் புலித்தேவர். அதில் வின் பண்ணவர் புலித்தேவர் தான். ஓகேங்களா? ஸோ ஹெரானை வந்து டிஸ்மிஸ் பண்ணி அவங்க நாடுக்கே அமைச்சிருப்பாங்க. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அப்போ வந்து பீரங்கி படை எதுவுமே வந்திருக்காது. அப்போ வந்து இந்த கர்நாடிக் போர்ட்லாம் வந்து நடந்துட்டு இருக்க டைம். ஓகேங்களா? ஸோ அதனால இவர் வந்து பீரங்கி படைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பட் பீரங்கி படை இவருக்கு எதுவுமே கையில வந்து கிடைச்சிருக்காது. ஸோ அதனாலதான் அது ஒரு ஃபெயிலியருக்கான காரணமாகவும் நம்ம பாக்குறோம். ஓகேவா? அதுதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான போர் களக்காடு போர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? களக்காடு போர் சேம் இயர் தான் உங்களுக்கு 1755ல தான் உங்களுக்கு களக்காடு போருமே உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா மாஃபூஸ் கான் மற்றும் புலித்தேவர்கள் அது அவங்களுக்கு தான் வந்து நடந்திருக்கும் இந்த ஃபைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாமே வந்து புலித்தேவர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு அலையன்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ வெஸ்டர்ன் இந்த மலவர் பாளையர்ஸ் நம்ம மலவர் பாளையக்காரஸ்னு பார்த்துருப்போம் இல்லையா? வெஸ்டர்ன் சைட்ல இருக்கவங்க அவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க சிவகிரியை தவிர. அப்படின்னா சிவகிரியை தவிர்த்து மீதி எல்லா வெஸ்டர்ன் பாளையக்காரருமே வந்து இங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஈஸ்டர்ன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாஞ்சாலங்குறிச்சி எட்டயபுரம் அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பாக்குறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ அவர் நிறைய பிளேசஸை வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாரு. அப்படிங்களா? யாரு? புலித்தேவர் அவர்கள். ஸோ அப்போ அந்த பிளேசஸோடதுமே அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெயினா வந்து ட்ரவாங்கூர் அவங்களோட அந்த ராஜாவும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ மெயினா வந்து அவருடைய ட்ரூப்ஸ்னாலையும் ஒரு சோல்ஜர்ஸ்னாலையும் வந்து இந்த போரை வந்து புலித்தேவர்கள் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சந்தா சாஹிபோட ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க 3 ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிபோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட். ஸோ இது மெயினா பாருங்க யார் யார் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பாளையக்காஸ் பார்த்தோமா? ஸோ இப்போ மரவர்னு காமனா போடுறேன். ஸோ ஓகேவா? ஸோ மரவர்ஸ் சப்போர்ட் இருந்திருக்கு, பிரெஞ்சு சப்போர்ட் இருந்திருக்கு, ஜமீன்தார் சப்போர்ட் இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ பிரெஞ்சு சப்போர்ட்னா வந்து சந்தா சாஹிபோட ஏஜென்ட்ஸ் ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஸோ சந்தா சாஹிபோட ஏஜென்ட்ஸ் வந்து சப்போர்ட் இருந்திருக்கு. அண்ட் திருவிதாங்கூர் ட்ரவாங்கூர். ஓகேங்களா? ஸோ ராஜா ஆஃப் ட்ரவாங்கூரோட சப்போர்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க யாருக்குன்னா புலித்தேவர் அவர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து
பிரிட்டிஷ் அகேன்ஸ்டா வந்து நம்மளுக்கு வந்து போராடும் போது இவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சந்தா சாஹிப் ஏன் இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆப்போசிட் தானே, முகமது அலிக்கு ஒரு ஆப்போசிட் தானே இவங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து அதனால ஃப்ரெஞ்சுமே இங்க இருக்கிறதுனால ஃப்ரெஞ்ச் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால சந்தா சாஹியோட ஏஜென்ட், ஸோ எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி வந்து இந்த ஒரு கான்செப்ட்ல இங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இவங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே இங்க இருந்திருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அண்ட் இவங்களுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை எல்லாருமே பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ராஜா ஆஃப் ராமநாதபுரம் அண்ட் புதுக்கோட்டை பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கிளியரா இருக்கா. ஸோ யாருக்கு யார் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா. ஸோ வந்து என்னன்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 1000 இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கூட 1000 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. கூட வந்து ஒரு 600 சோல்ஜர்ஸ் வந்து நவாப் ஃபார்கார் கிட்ட இருந்து மஃபூஸ் கான் வந்து இது பண்ணிருப்பாரு, 600 சோல்ஜர்ஸ். ஸோ விச் மீன்ஸ் 1600 இல்லையா. பட் அதுக்கு முன்னாடியே என்னன்னா, ட்ரவாங்கூரோட ராஜா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து 2000 சோல்ஜர்ஸை வந்து அனுப்பியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால இந்த போர்ல வந்து களக்காடு போர்ல புலிதேவர் அவர்கள் ஈஸியா வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 2000 கிளியர். ஸோ அதனால இந்த போர்ல மெயினா வெற்றி பெற்றது காரணம் வந்து ராஜா ஆஃப் ட்ரவாங்கூர் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிளியரா. நீங்க பாத்தீங்கன்னா இதுலயுமே ஹைதர் அலி கிட்ட எல்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த டைம்ல ஆல்ரெடி அவர் வந்து ஒரு மராத்தாஸ் கூட வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்திருக்கும். ஸோ அதனாலதான் அவரால் ஹெல்ப் பண்ண முடியாது. பட் அட் லாஸ்ட் வந்து ராஜா ஆஃப் ட்ரவாங்கூர் வந்து 2000 சோல்ஜர்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுனாலதான் வந்து இந்த களக்காட் போர்ல வெற்றி பெற்றதாகவும் சொல்லப்படுது. கிளியரா இருக்கா. ஸோ அந்த விஷயம் தான் நம்ம இங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாத்தீங்களா, ஆல்ரெடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சைட்ல இருந்து 1000 இருக்கும் அண்ட் மேற்கொண்டு 600 வீரர்களை வந்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஓகேவா. ஓகே, எஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் இப்ப நம்ம இங்க இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா யூசப் கான், ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். அப்ப அடுத்தபடியாக வந்து இந்த நெற்கட்டும் சேவலை வந்து இது கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புலித்தேவர்களை வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ அவரை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அவங்களோட சப்போர்ட்டர்ஸை வந்து ஈஸியா வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு ஆளை வந்து அனுப்புறாங்க இந்த பிரிட்டிஷ் சைட்ல இருந்து. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா யூசுப் கான். ஸோ அவரை வந்து யூசுப் கான் மட்டும் சொல்ல மாட்டோம், கான் சாஹிப், கான் சாஹிப். ஓகே, ஸோ 2 பேர் இருக்கு. இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா மருதநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மருதநாயகம் அப்படின்றதும் அவரோட பேர் தான். ஸோ அவருக்கு வந்து பிறப்பால் வந்து இந்துவாக இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் தான் வந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அவருடைய இயற்பேர் ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா மருதநாயகம் அப்படின்றவர் தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் யூசுப் கான், கான் சாஹிப். ஸோ ஆப்ஷன்ல எது இருந்தாலும் எல்லாமே வந்து சேம் பர்சன், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஆன்சர் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1752ல வந்து பாருங்க, 1752ல வந்து ராபர்ட் கிளைவோட ஆர்மி ட்ரூப்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. 1752ல வந்து ராபர்ட் கிளைவோட ஆர்மி ட்ரூப்ல ஜாயின் பண்ணிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா 1754 வரைக்கும் உங்களுக்கு ஒரு திருச்சி வார் நடந்திருக்கும். ஸோ அதுலதான் இவரோட பிரேவ்னஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து தெரியப்படுத்து, இவருடைய திறமை வந்து அங்க வந்து என்ன இருக்கும் தெரியப்படுத்திருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. ஸோ 1754 இந்த அந்த சீரீஸ்ல. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு கவர்னரா இருந்திருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1759ல தான் வந்து என்ன ஆகும்னா இவர் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது பண்றதுக்கு இன்னும் எங்களுக்கு ஆர்மி ட்ரூப் தேவைப்படுது, இன்னும் எங்களுக்கு வந்து படைகள் தேவைப்படுது, அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. 1759ல. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு 60s வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாரு. ஸோ 61ல தான் என்ன ஆகும்னா இவர் வந்து பாஞ்சாலம் குறிச்சி அந்த ஃபோர்ட் எல்லாமே வந்து கைப்பற்றிருப்பாரு. ஸோ ஒரு 3 இம்பார்ட்டன்டான ஃபோர்ட் இருக்குதோ இங்க பாருங்க, May 16, 1761. ஸோ இதுல தான் வந்து ஒரு 3 ஃபோர்ட் வந்து புலித்தேவரோட 3 ஃபோர்ட் வந்து அவர் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. ஸோ என்னென்ன பிளேஸ் பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல், வாசுதேவ நல்லூர்,
பனையூர். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பனையூரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பார்த்தீங்கன்னா 3 ஃபோர்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எது வந்து இது வந்து ஆல்ரெடி 3 இருக்கிறதுனால ஒன்று கொடுத்து எது இல்லைன்னு கேட்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த 3 தடவை பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ நெற்கட்டும் சேவல் ஃபோர்ட், பனையூர் ஃபோர்ட் மற்றும் வாசுதேவ நல்லூர் ஃபோர்ட். கிளியரா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதுல தான் வந்து என்ன ஆகும்னா இதுல வந்து புலித்தேவர்கள் தப்பி ஓடி இருப்பாரு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. கிளியரா? ஸோ வந்து ஒரு 2 months வரைக்கும் இந்த இது விஷயங்கள் போயிருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1761ல இருந்து 64, ஓகேங்களா, ஒரு 3 years வரைக்குமே நெற்கட்டும் சேவல் யாரோட கண்ட்ரோல்ல இருந்திருக்குன்னா யூசுப் கானோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து அவங்கள வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாரு அப்படிலாம். ஸோ என்ன ஆயிருக்கும்னா பாளையக்காரருக்கு சப்போர்ட்டிவாக கொஞ்சம் வந்து விஷயங்கள் வந்து செஞ்சிருப்பாரு, ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாரு. அப்ப பிரிட்டிஷ்க்கு என்ன நம்மளுக்கு தெரியாம வந்து பாளையக்காரர்ஸ் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹேங் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 1764ல வந்து ஹேங் பண்ணிடுவாங்க, தூக்கிலிடப்படுகிறார். ஓகேங்களா. ஸோ 1764. ஸோ 64ல வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த பிளேஸ்க்கு திருப்பியும் வந்து புலித்தேவர் அவர்கள் வந்திருப்பாரு. ஸோ ரீகேப்சர் பண்ணியிருப்பாரு. ஸோ எப்போ வந்து ரீகேப்சர் பண்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ ரீகேப்சர் எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 1764. அப்போ திருப்பியும் என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் அந்த பிளேஸ் புலித்தேவர் அவர்கள் அடக்கிறதுக்கு இன்னொருத்தர் வந்து பிரிட்டிஷ் சைட்ல இருந்து அனுப்புறாரு. அவர் தான் வந்து கேம்பெல். ஓகேங்களா. கர்னல் கேம்பெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ கேம்பெல், கேப்டன் கேம்பெல். ஸோ இவரை வந்து அனுப்புறாங்க. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா புலித்தேவர் அவர்களை வந்து தோற்கடிக்கப்படுகிறார். ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1767. இதுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து இறந்துடுறாரு, தப்பி ஓடிடுறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பிரிட்டிஷ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் தான் உங்களுக்கு வின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கர்நாடிக் வார். ஸோ எல்லா சப்போர்ட்ஸும் பிரிட்டிஷ்க்கு இருக்கும். ஸோ ஆல்ரெடி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாமே வந்து பேக் அவுட் ஆகிட்டே இருந்திருப்பாங்க. அந்த யாரெல்லாம் வந்து புலித்தேவர்களுக்கு சப்போர்ட்டர்ஸ்னு இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாமே வந்து அவங்களோட சப்போர்ட்டை வந்து திருப்பி வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் அவர் வந்து தோற்றுருப்பாரு. 1767 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து விஷயம். ஸோ 1755ல இருந்து 1767 இவங்களோட கிளர்ச்சி காலம், புலித்தேவர் அவருடைய கிளர்ச்சி காலம் அப்படின்றது அவங்க இருக்கணும். கிளியரா இருக்கா? ஸோ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒண்டி வீரர் அப்படின்றவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் புலித்தேவர் அவர்களுக்கு. ஓகே. ஒரு கமாண்டர் இன் சீஃப். ஓகேங்களா. அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு ஒண்டி வீரன் தலைமை தாங்கினார் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதனால இவர் இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் வந்து ஆங்கிலேய படைக்கு நிறைய சேதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு வார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஹேண்டே சாப் ஆயிருக்கு. ஸோ அவர் ஹேண்ட் போயிருந்தாலும் அவர் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து நிறைய வந்து போராட்டம் பண்ணி அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். கிளியரா? சோ அது வந்து புலித்தேவர்கள் கொஞ்சம் ஒரு வருத்தத்தை கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒண்டி வீரரின் கை துண்டிக்கப்பட்டு புலித்தேவர் அவர்கள் வருந்தினார் அப்படின்னு பாக்குறோம். சோ அவர் என்ன ரிப்ளை பண்றாரு அப்படின்னா, எதிரியின் கோட்டைக்குள் ஊடுருவியதற்கு கிடைத்த வெகுமதி இது என்று ஒண்டி வீரன் கூறினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஒண்டி வீரனோட ஸ்டேட்மெண்ட் இது. ஓகேங்களா. சோ யார் வந்து சொன்னாங்க அப்படின்னு நம்ம பாத்துக்கணும். சோ ஓகே, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்ல கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கிளியரா இருக்கா? சோ இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு புலித்தேவர் அவர்களை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா. சோ நம்ம ஸ்டார்டிங் என்ன பார்த்தோம்னா எப்படி வந்து நாயக்கர் சிஸ்டம் உருவாச்சு விஜயநகர் பேரரசுல இருந்து, அப்புறமேட்டு எப்படி வந்து பாளையக்கார முறை வந்துச்சு. பாளையம்னா என்ன, பாளையக்கார சிஸ்டம்னா என்ன, அது யார் ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க, யார் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயம் பார்த்தோம். ஸோ 72 பாளையம்ஸ் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு வெஸ்டர்ன் ஈஸ்ட்னு, அதுல இம்பார்ட்டன்டான பிளேசஸ் பார்த்தோம். ஸோ டாக்ஸ் கலெக்ஷன் பாளையக்காரோட வேலைகள் என்ன, 4 இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பாளையக்கார்ஸ்ல யாரு ஒருத்தரா பார்க்கும்போது புலித்தேவர் அவர்களை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ புலித்தேவர் அவர்களை பார்க்கும் பொழுதுமே இம்பார்ட்டன்டா வந்து 1755ல இருந்து 1767 அந்த இயர் பார்க்குறோம். ஸோ மாஃபூஸ் கான் அப்படின்றவரும் யாரும் உங்களுக்கு இன்னொருத்தர் யாரும் உங்களுக்கு அவங்க கூட வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ மாஃபூஸ் கான் அவங்களோட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து வெற்றி பெற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா
பூலித்தேவர் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு திருப்பியும் வந்து களக்காடு போர்ல உங்களுக்கு இம்பார்ட்டண்டா நீங்க அந்த இயர் பார்த்துக்கணும். ஸோ அதுலயுமே வந்து யார் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் கேம்பெல் பார்க்கணும். ஸோ கேம்பெல் தான் லாஸ்ட் யூசுப் கான் என்ன பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். கிளியரா இருக்கா? ஸோ வேலு நாச்சியார் அவர்களை பத்தி பார்க்குறோம். ஸோ இப்போ வேலு நாச்சியார் பத்தி பார்க்கும்போது பர்த் இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கணும். 1730 அப்படின்றது பர்த் இயர். 1730 அப்படின்றது அவங்களுடைய பர்த் இயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 96 ஓகே. ஸோ 96 வரைக்கும் இந்த 1730 to 1796 அப்படின்றது ஓகேங்களா. ஸோ அவங்களோட பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்லமுத்து சேதுபதி ஓகேங்களா. செல்லமுத்து சேதுபதி ராமநாதபுரத்தோட கிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சக்கந்தி முத்தம்மாள் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெற்றோரின் பெயர் ஓகேவா. ஸோ இடம் வந்து ராமநாதபுரம் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இவங்க யாரை மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முத்து வருகநாதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிவகங்கை மன்னர் ஓகேங்களா. சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் அப்படின்றவங்களை 16 இயர்ஸ்ல ஓகேங்களா. சரி 16 வயது 16 வயதுல வந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க, மனம் முடிஞ்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ விச் மீன்ஸ் 1746. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான பிளேஸ் 1772 காளையார் கோவில் போர் அப்படின்னு சொல்லிட்டு 1772ல தான் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் வந்து முத்து வடுகநாதர் வந்து இழக்கப்படுகிறார் அப்படிலாம். ஸோ கொல்லப்படுறாங்க. ஸோ யாருனாலன்னு பாத்தீங்கன்னா வந்து போஞ்சூர் நவாப் ஆஃப் கர்நாடகம் போஞ்சூர் அவங்களனாலதான் வந்து உங்களுக்கு கொல்லப்படுறாங்க. ஸோ 1772 அப்படின்றது முக்கியம். காளையார் கோவில் போர் அப்படின்றது முக்கியம். யாருன்னு பாத்தீங்கன்னா போஞ்சூர் ஓகேங்களா. ஸோ நவாப் ஆஃப் ஹார்காட் ஸோ அவங்களாலதான் இவங்க வந்து கொல்லப்படுகிறார். ஸோ விச் மீன்ஸ் ஒரு 8 இயர்ஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலு நாச்சியார் அவர்கள் வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ எந்த பிளேஸ்க்கு போயிடுவாங்க பண்ணா விருப்பாட்சி அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிடுவாங்க. ஸோ அங்க போயிட்டு 8 இயர்ஸ் அவங்க வந்து அந்த அவங்க வந்து படையை திரட்டுவாங்க. ஸோ வந்து என்னோட ஹஸ்பண்டை வந்து கொன்னவங்களை வந்து பழி தீர்க்கணும், அந்த பிளேஸை திருப்பியும் நம்ம வந்து ரீகேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் போராடிட்டு இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ 1780 தான் திருப்பியும் வந்து ரீகேப்சர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அங்க என்னன்னா விருப்பாட்சியில வந்து கோபால நாயக்கர் திண்டுக்கல் கோபால நாயக்கர் சொல்லுவாங்க, பெருப்பாட்சி கோபால நாயக்கர். ஸோ அவர் எங்க போய் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க. விருப்பாட்சி அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும் ஓகேங்களா. அவங்களோட டாக்டர் கூட போயிருப்பாங்க. டாக்டர் வந்து அவங்களோட பெண் குழந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு பாக்குறோம். கிளியர்? வெள்ளச்சி நாச்சியாரோட தப்பி சென்றிருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ விருப்பாட்சி அப்படின்றது இம்பார்ட்டன்ட் ஓகேவா. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார் மைசூர் ஹைதர் அலிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க. எந்த லாங்குவேஜ்னா உருது மொழி அப்படின்றது. மருதநாயகமும் கூட இருந்திருப்பாங்க, அவர் தான் எழுதியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம சொல்ல. ஸோ வந்து அவங்க என்ன ஹெல்ப் கேட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி எனக்கு 5000 குதிரைப்படையும் 5000 காளான் படையும் தேவைப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே ஸோ ஓகேவா. இதுபடி 1780 வந்து அந்த அப்ரூவலை வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க. யார் மூலியமானா அவருடைய தளபதி சையத் ஓகேங்களா. ஹைதர் அலியோட தளபதி சையத் அவர்கள் மூலியமா இந்த அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்னா 1780 ஃபர்ஸ்ட் காளையார் கோவில் அந்த பிளேஸை வந்து ரீகேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவகங்கையையும் ரீகேப்சர் பண்ணியிருப்பாங்க. கிளியர்? ஸோ இவங்களுக்கு முக்கியமாக இருந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் யார் அப்படின்னு பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள். ஸோ இவங்க தான் அவங்க கூடயே இருந்திருப்பாங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க எல்லாம் முத்துவடுகள் இறந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்க வந்து ஃபுல்லா வேலு நாச்சியார் கூடவே வந்து இருந்திருப்பாங்க. ஸோ வந்து ஒரு பெண்கள் படை ஆண்கள் படைன்னு 2 படை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆண்கள் படைக்கு தலைமை தாங்கினது வந்து இந்த மருது பிரதர்ஸ் தான் ஓகேங்களா. பெண்கள் படைக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா குயிலி அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது கிளியரா இருக்கா? எப்படி வந்து இந்த 1780 வந்து சிவகங்கையை வந்து கைப்பற்றிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சிவகங்கை கோட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூடிதான் இருக்கும். எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னா விஜயதசமி அப்போதான் உங்களுக்கு அந்த கோவிலோட கோட்டை வந்து திறக்கப்படும். அப்ப வந்து பெண்கள் மட்டும்தான் வந்து அனுமதிப்பாங்க ஓகேங்களா. அது பெண்கள் மட்டும்தான் உள்ள அனுமதிப்பாங்க. ஸோ அப்போ ஒரு பேஸ்கெட் ஃபுல்லா என்ன ஆகும்னா ஃப்ரூட்ஸ் ஃபிளவர்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ குயிலி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போறேன், மெயினா உங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்களை
இருக்கிறதுனாலதான் நம்மளால வந்து அவங்கள வின் பண்ண முடியல, அதை வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆயுத கிடங்குகளை ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க மெயினா அங்க போய் இறங்கி அவங்களோட சூசைடை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அவங்க மேல வந்து நெய்யை ஊத்திக்கிட்டு நெருப்புல வந்து அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க, அவங்கள வந்து தன்னைத்தானே எரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சூசைட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லப்படுறோம். தற்கொலை பெண் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தற்கொலை பெண் அப்படின்னு சொல்லுவது குயிலி அவர்களே சொல்றாங்க. ஸோ அங்க அந்த அந்த சிக்னல் வரும்ல, அந்த ஃபயர் மூலியமா சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஃபுல்லா இவங்களோட படையை கொண்டு போய் இது பண்றாங்க. ஆல்ரெடி அந்த ஆயுதத்தை எல்லாமே இவங்க வந்து ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சிக்னலுக்கு அப்புறமேட்டு இவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்க படையை கொண்டு போயிட்டு அந்த பிளேஸை வந்து மீட்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இந்த குயிலி அவங்களுடைய ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அவங்க தன்னை உயிரியே கொடுத்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த உடையாள் அப்படின்றவங்க என்னன்னா பெண்கள் படை சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பெண்கள் படைக்கு உடையாள்னு பேர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ உடையாள் பெண்கள் படைன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க வேலு நாச்சியார் அவர்கள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு வந்து இந்த உடையாள் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. வேலு நாச்சியார் பத்தியும் குயிலி பத்தியும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ரைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்கள வந்து காட்டி கொடுக்கறதுக்கு. ஆனா இவங்க என்னன்னா இவங்களுக்கு எதுவுமே வந்து அவங்க வாயே திறக்கலையா. ஓகேங்களா. எதுவுமே அவங்க வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா வந்து அவங்க வந்து அவங்க வந்து கொண்டுடுவாங்க இவங்களை. ஓகேங்களா. ஸோ அவங்கள வந்து மர்டர் பண்ணிடுவாங்க உடையாளவர்களை. ஸோ அப்போ வந்து தன்னோட எந்த ஒரு விஷயங்களும் தன்னை உயிரையும் மேலா மதிச்சு அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் காட்டி கொடுக்கவே இல்லை. ஸோ அவங்க உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளிநாட்சியாளர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயத்துக்காக அவங்களோட பெண்கள் படைக்கு வந்து உடையாள் அவங்களோட பேரை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நெருக்கல் அவங்க வந்து என்னன்னா நெருக்கல் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து அவங்களோட தாலியை வந்து சாத்தியிருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா. ஸோ அமைச்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இவங்களோட பட்டங்கள் பார்த்தீங்கன்னா வீரமங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ வீரமங்கை மற்றும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. ஓகேங்களா. ஸோ தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. கிளியர். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி யாருன்னு கேட்டோம்னா வேலு நாச்சியார் அவர்கள் தான் சொல்லணும். கிளியரா. ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பவே வந்து எல்லாத்துலயுமே வந்து ஒரு புலமை வாங்கியிருப்பாங்க. ஸோ சிலம்பமா இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ ஹார்ஸ் ரைடிங்கா இருக்கட்டும், அம்பு விடுறது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ் அப்புறம் உருது, ஸோ இந்த மாதிரி நிறைய மொழிகளுமே அவங்க வந்து நிறைய தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். கிளியரா. நெக்ஸ்ட் பாருங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை பத்தி பார்க்க போறோம். ஓகே. தனது தந்தை ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனின் மரணத்துக்கு பிறகு ஓகேங்களா தனது 30வது வயதில் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர் ஆனார். ஓகேங்களா. ஸோ அப்போ எந்த நாட்டோட பாளையக்காரர்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு பாக்குறோம். ஸோ அவங்களோட 1760 வந்து உங்களுக்கு பிறந்திருப்பாரு. ஸோ அவங்க 30 இயர்ஸ்ன்னு பார்க்கும்போது 1790 தான் அவங்களோட ரூல் வந்து இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. கிளியரா. ஸோ இந்த அவளோட ரூல் பண்ண இயர் தான் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. 1790 இருந்து 99 அப்படின்னு சொல்றது. அவருடைய பிறந்தது பாத்தீங்கன்னா 1760 தான் அவருடைய பர்த் இயர். ஓகே. ஸோ கம்பெனியில வந்து என்னன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜேம்ஸ் லண்டன். ஓகேங்களா. ஸோ ஜேம்ஸ் லண்டன், கர்லின் ஜாக்சன். ஸோ இவர் வந்து ரொம்ப ஒரு அமைதி உள்ளம் கொண்டவர் அப்படின்னு கரெக்டா வந்து பே பண்ணிடுவாரு டாக்ஸஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான மனநிலை கொண்டவர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாருன்னா கட்டபொம்மன் அவர்களே. ஓகேங்களா. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அவர் வந்து ஒரு பெண்டிங் வச்சிருப்பாரு. டாக்ஸஸ் வந்து வரி வந்து பெண்டிங் வச்சிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க பிரிட்டிஷ் சைட்ல தான் நீங்க பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அவங்க எல்லாருமே வந்து ஒரு கலெக்டர்ஸை வந்து நியமிச்சிருப்பாங்க. நீங்க வந்து யாரெல்லாம் டாக்ஸஸ் எல்லாம் வரிகள்லாம் பெண்டிங் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வந்து நோட்டீஸ் அனுப்பி டாக்ஸஸ் எல்லாமே நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப வந்து இங்க யார் வந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஸோ மோஸ்டா இங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே அவமதிச்சு பல பாளையக்காரர்ஸை வந்து ரொம்ப அவமதிச்சுதான் வந்து அந்த டாக்ஸை வந்து கலெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரிதான் இங்க ஒரு இன்சிடென்ட் நடந்து வெடிச்சிருக்கு. ஸோ கட்டபொம்மன் கிட்ட யார் வந்து இது பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம். ஓகே. ஸோ இங்க பாருங்க வருவாயில் 1/6 நவாப் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் செலவுகளை சமாளிக்க அனுப்பப்பட்டது. ஓகேங்களா. ஸோ 1/6 ஆஃப் டாக்ஸ் வந்து
நவாப் ஆஃப் ஆர்காட்டுக்கு போகுதாம். ஓகேங்களா? ஸோ 1/6 ஆஃப் டேக்ஸ் வந்து நவாப் ஆஃப் ஆர்காட்டுக்கு வந்து அவங்க அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ அந்த ரேஷியோ வந்து நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஓகே. கலெக்டர் பாளையக்காரர்களை அவமானம் படுத்தி வரி வசூலிக்கும் படை பலத்தை பயன்படுத்தினார். ஸோ 1798 தான் என்ன ஆகுதுன்னா அவங்களோட தொகை வந்து பெண்டிங் இருக்கு. ஸோ எவ்வளோ பக்கோடாஸ் பார்த்தீங்கன்னா 3310 பக்கோடாஸ். ஸோ ஒரு பக்கோடாஸ் பார்த்தீங்கன்னா ₹3 மாதிரி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வந்து விஷயம். ஓகே, 3.5 பைசேஸ் தான் ஒரு பக்கோடாஸோட ஒரு மதிப்பு அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? ஸோ வந்து இவ்வளோ பக்கோடாஸ் வந்து அவங்க வந்து டாக்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு, வரி வந்து என்னது பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எங்களை கட்ட சொல்லும் பொழுது இவர் என்ன சொன்னது, எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது, கொஞ்சம் நாள் கழிச்சு கட்டுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா அங்க வந்து யாருன்னா ஜாக்சன் துரை. ஓகேங்களா? ஸோ கலெக்டர் நேம் இங்க யாரு, ஜாக்சன் அப்படின்றவர். ஓகேவா? ஸோ அவரு கலெக்டர் ஜாக்சன் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து இந்த மாதிரி கட்டபொம்மன் அவர்களுக்கு போயிட்டு மிலிட்ரி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப வந்து சென்னை அரசாங்கம் என்ன பண்ணணும், அதை வந்து மறுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வந்து இந்த டைம்ல வந்து என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 18 ஓகேங்களா, ஆகஸ்ட் 18 1798 வந்து சொல்லியிருப்பாரு, உத்தரவிட்டிருப்பாரு. நீங்க இந்த மாதிரி வந்து என்ன ராமநாதபுரத்துல வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. வித்தின் 2 வீக்ஸ்ல நீங்க வந்து என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு ஒரு திருநெல்வேலிக்கு வந்து டூர் போயிருப்பாரு. ஸோ இவர் நிறைய பிளேசஸ்ல வந்து என்ன பண்ணணும், நான் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பாரு. எந்த பிளேஸ்லயும் இவர் வந்து பிடி கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ நிறைய பிளேஸ், ஸ்ரீவில்லிபுத்தூர், குற்றாலம், நிறைய பிளேஸ்ல வந்து அவங்க வந்து மீட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. மதுரை, இந்த மாதிரி நிறைய பிளேஸ்ல வந்து அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா இவர் பிடி கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒரு 23 டேஸ்க்கு அப்புறமேட்டு தான் வந்து திருப்பியும் அட் லாஸ்ட் எங்கன்னா ராமநாதபுரத்துலேயே மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 வீக்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் 23 டேஸ் வந்து அவங்க பயணத்துல வந்து ரொம்ப நீண்ட நாள் பயணத்துக்கு அப்புறம் 400 மைல்ஸ் டிராவல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து மீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பாக்குறோம். எங்க மீட் பண்றாங்கன்னா ராம் விலாஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் ராமநாதபுரத்துல ஒரு மீட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். யார் யார் வந்து கூட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பிரதர் ஊமத்துரை அவர்கள் வந்து கூட போறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மினிஸ்டர் சிவசுப்பிரமணியனார் போறாங்க. ஊமதுரை வந்து ஃபோர்ட்டுக்கு வெளியே வந்து வெயிட் பண்றாரு. இவங்க 2 பேரும் தான் உள்ள போறாங்க. ஆனாலுமே 3 ஹவர்ஸ் அவர் வந்து வெயிட் பண்ண வச்சுதான் வந்து மீட் பண்றதுக்கு இது பண்றாங்க. அவரோட ரொம்ப ஒரு ஆணவ பேச்சா இருந்தா அந்த ஆணவத்தை வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லை. கட்டபொம்மன் அவர்களுக்கு ரொம்ப ஒரு ஆணவமாகவும் மரியாதை கொடுக்காமவும் வந்து பேசப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் வானம் பொழிகிறது பூமி வெளிகிறது அந்த ஒரு டைலாக்ஸ், ஃபேமஸான டைலாக்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எதுக்கு கிஸ்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ ஒரு மதிக்காதவங்களுக்கு எதுக்கு நான் வந்து டாக்ஸ் கட்டணும், எதுக்கு நான் வரி கட்டணும், என்னால கட்ட முடியாது அப்படின்னு வந்து ஒரு தகராறு வந்து அங்க வந்து போயிருக்கும். அந்த தகராறின் விளைவுல வந்து ஒண்ணுன்னா ஒருத்தர் வந்து இறந்துருப்பாரு, கிளர்க். ஓகேங்களா? கிளேக் அப்படின்றவர் வந்து இறந்திருப்பார். கேப்டன் கிளேக் அப்படின்றவர் வந்து இறந்திருப்பாரு. ஸோ இது மூலியமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ஃபைட் நடந்திருக்கும். திருப்பி வெளியே இருந்தவர் ஊமதுரையும் வந்து ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு விளைவுல வந்து கிளேக் அப்படின்றவர் அவங்க பிரிட்டிஷ் சைட்ல இருந்து கொல்லப்பட்டிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்ப என்ன ஆகும்னா வந்து கட்டபொம்மனும் அவருடைய பிரதரும் வந்து தப்பி ஓடி இருப்பாங்க. ஸோ அப்ப வந்து சிவசுப்பிரமணியர்கள் வந்து கைது பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சென்னை கவுன்சிலுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? கிளியரா? அவங்க மீட் பண்ண என்ன பிளேஸ் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 19. ஓகேவா? அந்த ஃபோர்ட்ல நடந்திருக்கு இல்லையா, செப்டம்பர் 19 தான் அவங்க வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஜாக்சன் அவர்கள் வந்து எங்களோட மினிஸ்டர்ஸை வந்து எங்களோட மினிஸ்டரை வந்து சிவசுப்பிரமணியர் கைது செய்துட்டாங்க, இந்த மாதிரி அவமதிச்சு பேசினாங்க, இவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்லாம் வந்து அந்த கவுன்சில்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கமிட்டியில யார் யார் இருந்தாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த கவுன்சில்ல யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பிரவுன் அப்படின்றவரு ஒரு 3 பேர் இம்பார்ட்டண்டா இருப்பாங்க. வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம் and John Casa Major.
ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு 3 இந்த மெம்பர்ஸ் கமிட்டியோட மெம்பரா இருந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹெட்வர்ட் கிளைவ் என்ன பண்றாரு, ஸோ இதெல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. அப்ப வந்து ஜாக்சன் மேலதான் தப்பு இருக்கு, கட்டபொம்மன் மேல தப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஜாக்சன் அவர்களை என்ன பண்றாருன்னா உங்களை ஃபுல்லா டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க ஃபுல்லா. ஓகே, ஹெட்வர்ட் கிளைவ் தான் அது வந்து அவர் தான் பண்றாரு. அதே மாதிரி வந்து கலெக்டரையும் கலெக்டர் ஜான்சன் சஸ்பெண்ட் செய்யவும் அப்படின்னு உத்தரவிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா புதுசா வந்து உங்களுக்கு கலெக்டரை வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ அவர் யாரு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு அரெஸ்ட் பண்ண மினிஸ்டரையும் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நடந்தது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 15, 1798. அவர் வந்து மீட் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னது வந்து ஆகஸ்ட் 19, 1798. நீங்க வந்து என்ன 2 வீக்ஸ்ல மீட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாரு இல்லையா? ஓகே, ஜாக்சன் அவர்கள். நெக்ஸ்ட் வந்து செப்டம்பர் 19 வந்து 1798ல வந்து என்ன ஆயிருக்கும்னா இந்த இன்சிடென்ட் வந்து ராம்விலாஸ்ல நடந்திருக்கும். ஸோ செப்டம்பருக்கு அப்புறமேட்டு அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல தான் இந்த இஷ்யூ. டிசம்பர் 15, 1798. ஸோ இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுன்சில்ல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த இஷ்யூஸ்லாம் நடக்குது அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? ஸோ இவருமே என்ன பண்ணிருப்பாருன்னா அவருடைய இதுல வந்து பாதி கட்டிட்டு பாதி பெண்டிங் வச்சிருப்பாங்க. ஸோ 1080 தான் இதுக்கு அப்புறமேட்டு பெண்டிங் இருக்கும். அவ்வளவு பக்கோட்டாஸ் மட்டும்தான் பெண்டிங்கா வச்சிருப்பாரு, பீதியெல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். ஸோ பாருங்க, சாரி, எஸ் இங்க இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவு பக்கோடாஸ் மட்டும் மீதி தர வேண்டிய இருந்தது அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? ஸோ சிவகங்கையின் மருது பாண்டியர், திண்டுக்கலின் கோபால நாயக்கர் மற்றும் ஆனைமலையின் யதுல் நாயக். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணிருப்பாரு, தங்களை வந்து என்ன வந்து ரொம்ப அவமதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி வைக்கலாம், ஒரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா இது பண்றாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா யதுல் நாயக் ஆஃப் ஆனைமுடி அப்படின்னு பார்க்கணும். யதுல் நாயக் ஆஃப் ஆனைமுடி இங்க போறோம். யதுல் நாயக், திண்டுக்கல் கோபால நாயக் பார்த்தோம் இல்லையா? ஸோ திண்டுக்கல் கோபால நாயக், மருது பிரதர்ஸ், இவங்க எல்லாமே வந்து ஒன்னு சேர்றாங்க அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? கட்டபொம்மன் சிவகிரி சகோதரர்களிடம் செல்வாக்கு செலுத்த முயன்றார். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா சிவகிரியில வந்து இருக்கக்கூடியவங்க கிட்ட போயிட்டு எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் சப்போர்ட்ல இருந்தாங்க. ஓகேங்களா? பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ நம்மளுக்கு எதிராக வந்து இங்க வந்து ஒரு போராட்டம் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் கட்டபொம்மன் அவர்களை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆகுது, திருநெல்வேலியை நோக்கி படையெடுத்து செல்லுமாறு கம்பெனி சார்பா வந்து ஆணையிடுறாங்க அப்படின்னு ஞாபகம், கம்பெனிக்கு வந்து ஆணையிடுறாங்க அப்படின்றது. ஸோ பேனர்மேன், ஓகேங்களா, மேஜர் பேனர்மேன். ஸோ இவர் வந்து தலைமையில வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 3 பிளேஸ்ல, ஓகேங்களா, ஸோ 3 இடங்கள்ல திருச்சி, தஞ்சை மற்றும் மதுரை இங்கெல்லாம் வந்து படைகளை வந்து அனுப்புறாங்க. ஓகேங்களா? ஸோ கிளியரா இருக்கும். ஸோ என்னென்ன பிளேஸ், திருச்சி, தஞ்சை மற்றும் மதுரை அப்படின்னு பார்க்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, செப்டம்பர் 1, 1799. ஸோ மெயினா இவரோட இதுல வந்து 1798 and 1799 தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா அந்த வந்து கிளாஷஸ் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ கட்டபொம்மன் சரணடையுமாறு ஆங்கிலேயர்கள் உத்தரவிட்டனர். ஓகேங்களா? ஸோ என்ன பண்றாங்கன்னா செப்டம்பர் 1, 1799 வந்து நீங்க இந்த மாதிரி வந்து சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா பேனர்மேன் வந்து உத்தரவிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அனுப்பி இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா இங்க வந்து சொல்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்பை வேலை பார்த்துருப்பாரு. எங்க வந்து அந்த பாஞ்சாலக்குறிச்சியோட ஃபோர்ட் வந்து எங்க வீக்கா இருக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டு பிரிட்டிஷ் கிட்ட சொல்றதுக்காக ஒரு ஸ்பை வேலையும் பாக்குற மாதிரி தான் வந்து வந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பிரிட்டிஷ் கிட்ட போய் இப்படிலாம் இங்கெல்லாம் வீக்கா இருக்கு, நம்ம இங்க அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வந்து விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாரு. கிளியரா? ஸோ அப்ப என்ன ஆகும், செப்டம்பர் 1 வந்து இவர் வந்து சொல்றாரு, சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததுல பாருங்க செப்டம்பர் 5 செப்டம்பர் 5
பேனர்மேன் தனது முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி நகர்ந்தனர். கிளியரா? ஸோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிளியர்? நெக்ஸ்ட், பேனர்மேன் கோட்டையை சுற்றி வளைத்து ராமலிங்கனரை அனுப்பி, எஸ் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட், ராமலிங்கனார் கோட்டையின் அனைத்து ரகசியங்களையும் சேகரித்தார். அவர் வந்து போய் சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? முதலில் சிவசுப்பிரமணியர் கைது செய்யப்பட்டார். ஓகே, ஸோ சிவசுப்பிரமணியர்கள் கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ அவங்களே வந்து அவங்க வந்து ஹேங் பண்ணிடுவாங்க. ஸோ அது எந்த பிளேஸ்ன்னு பார்க்கலாம். கட்டபொம்மன், ஓகே, ஸோ எஸ் அவரது அமைச்சர், இது வந்து இம்பார்ட்டன்ட். சிவசுப்பிரமணியா செப்டம்பர் 13 அன்று நாகலபுரத்தில் தூக்கிலிடப்படுகிறார். ஓகேங்களா? ஸோ எந்த பிளேஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, தூக்கிலிடப்படுகிறார் அப்படின்றது எந்த எந்த இயர் டேட்? செப்டம்பர் 13 அப்படின்றது முக்கியம். ஓகேங்களா சார்? நெக்ஸ்ட், அக்டோபர் 16, 1799. ஓகேங்களா? ஸோ அக்டோபர் 16, செப்டம்பர் 13 ஞாபகம் வச்சுக்கணும். செப்டம்பர் 13 வந்து யாருன்னா அவங்களோட மினிஸ்டர் சிவசுப்பிரமணிய அவர்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்டோபர் 16, 1799 வந்து கயத்தார்ல வந்து உங்களுக்கு இங்க கட்டபொம்மன் அவர்கள் வந்து தூக்கிலிடப்படுவார். ஒரு புளிய மரத்துல வந்து எல்லாம் பாளையக்காரர் முன்னாடியும் வந்து தூக்கிலிடப்படுவாங்க அப்படின்றது. ஓகேங்களா? பாளையங்கோட்டையில் கயத்தார், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த பிளேஸ்ன்ட்டு வந்து கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, மருது சகோதரர்களை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளியரா இருக்கும் நினைக்கிறேன். வேலுநாச்சியார்களை பத்தி பார்த்தோம், கட்டபொம்மன் அவர்களை பார்த்தோம், புலித்தேவர்களை பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மருது சகோதரர்கள்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்டானதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட அண்ணன் 2 பேர் இல்லையா மருது சகோதரர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ பெரிய மருது, சிறிய மருது, சின்ன மருது, பெரிய மருது, சின்ன மருது. ஸோ சின்ன மருதுவரை வந்து சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சின்ன மருதுவ சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய மருதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மருது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கிளியரா? அவங்களோட பெற்றோரின் பெயர் முத்தையா பழனியப்பன் மற்றும் பொன்னத்தம்மாள் அப்படின்றது அவங்களோட பெற்றோரின் பெயர். கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்க, இங்க வந்து ராமநாதபுரம் இது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ முத்து வடுகநாதர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட இவர்கள் ராமநாதபுரம் மன்னன் முத்து வடுகநாதரின் தளபதிகள். ஓகேங்களா? ஸோ அவங்களோட தளபதிகள் தான் வந்து மருது பிரதர். ஸோ அவங்களோட இறப்புக்கு அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் கூடயே வெளிநாச்சல் கூடயே அவங்க ஃபுல்லா டிராவல் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ 1780 என்ன பண்றாங்க? சிவகங்கையை மீட்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். கட்டபொம்மனோட இறப்புக்கு அப்புறமா அவங்களுக்கு 2 பிரதர்ஸ் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவரோட இறப்புக்கு அப்புறம் ஊமைத்துறையுடன் சேர்ந்து அந்த நிர்வாகத்தை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. கட்டபொம்மனின் இறந்த பிறகு அவரது சகோதரர்கள் ஊமைத்துறையுடன் இணைந்து நிர்வகித்தனர் அப்படின்னு பாக்குறோம். கிளியர்? ஸோ அவங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த யதுல் நாயக், மருது பிரதர்ஸ் அவங்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு கிளர்ச்சிக்கு ட்ரை பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ அப்போ வந்து கட்டபொம்மன் கூட ஒரு லிங்க் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அவரோட இறப்புக்கு அப்புறம் அவரோட பிரதரோட சேர்ந்து நிர்வாகம் பண்றாரு அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா நவாபின் தானிய களஞ்சியங்களை கொள்ளையடித்து கம்பெனி படைகளுக்கு சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்தினார் அப்படின்னு. ஸோ கிரானரிஸ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து கொள்ளையடிச்சு அங்க நிறைய வந்து பிரிட்டிஷ் கம்பெனிக்கு சேதத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். கிளியர்? 1800 விருப்பாட்சியில் கூடிய, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சதி எந்த பிளேஸ்ல வந்து திட்டமிடப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. விருப்பாட்சி அப்படின்றது முக்கியம். 1800 அந்த இதுல. ஓகேங்களா? ஸோ என்னன்னா இப்ப வந்து நிறைய பாளையக்காரஸை ஒண்ணு திட்டுவாங்க. ஆல்ரெடி அவங்க பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய பாளையக்காரஸை ஒரு பிளேஸ்ல இருந்து ஒண்ணு திரட்டி என்ன பண்ணாங்க? பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டா வந்து நம்ம பண்ணலாம், அவங்களுக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்கள வந்து எதிர்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப பாருங்க, நான் நேம்ஸ் வந்து சொல்றேன். ஸோ இந்த கிளர்ச்சி தான் என்ன சொல்றாங்கன்னா 2ஆம் பாளையக்காரர் போர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ சிவகங்கையின் மருது பாண்டி. ஓகே, ஸோ அப்போ சிவகங்கை அப்படின்னு சொல்லணும், மருது பாண்டி. ஸோ மருது பாண்டி வந்து சிவகங்கை தெரிஞ்சிடணும். கோபால நாயக்கர் அப்படின்னு திண்டுக்கல் கோபால நாயக்கர், அந்த பிளேஸையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். திண்டுக்கல் கோபால நாயக் அப்படின்னு பாக்குறோம். ஸோ மலபார் அப்படின்றதே மலபார்னாலே ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ மலபார்
கேரளா வர்மா ஆஃப் கேரளா அப்படின்னு பாக்குறோம். ஓகே, கேரளா வர்மா ஆஃப் மலபார், சாரி கேரளா வர்மா ஆஃப் மலபார். ஓகே, ஸோ மலபாரின் கேரளா வர்மா அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் மைசூரின் கிருஷ்ண நாயக்கர். ஓகேங்களா, மைசூரின் கிருஷ்ணப்ப நாயக்கர். நெக்ஸ்ட் துண்டாஜி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒன்னா வந்து ஒரு கூட்டமைப்பு பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ இங்க வந்து ஒரு திட்டம் இது பண்றாங்கல்ல, அந்த சதி எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தா விருப்பாட்சி. ஸோ இது பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்ல பார்த்தோமா, ஏப்ரல். ஓகேங்களா, ஸோ 1018 ஏப்ரல்ல. ஸோ அடுத்து 1801 பாருங்க, பிப்ரவரி. ஊமைத்துறையும் செவத்தையாவும் சிறையில் இருந்து தப்பி கமுதிக்கு அடைந்தன. ஓகேங்களா, ஸோ வந்து என்னன்னா பாளையங்கோட்டை அங்க சிறையில இருந்து தப்பி என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேருமே வந்து கட்டபொம்மனோட பிரதர்ஸ். ஸோ வந்து இவங்க வந்து பாளையங்கோட்டம் ஜெயில இருந்து பிரிசன்ல இருந்து தப்பி எங்க போவாங்கன்னா கமுதிக்கு போவாங்க. ஸோ அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, மருது பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அங்க அந்த சின்ன மருது அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருடைய தலைநகரமான, ஓகேங்களா, ஸோ அவருடைய தலைநகரத்துக்கு அவங்கள வந்து அழைச்சிருப்பாங்க. ஓகே, சிறுவாயலுக்கு வந்து அழைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அங்க போய் அவங்கள வச்சிருப்பாங்க. யாருன்னா சின்ன மருது. ஓகேவா. நெக்ஸ்ட் அவர்கள் பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டையை, ஓகே, ஸோ அங்க போயிட்டு என்ன பண்ணாங்க, பாஞ்சாலங்குறிச்சியை திருப்பியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ பாஞ்சாலங்குறிச்சியை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் திருப்பியும் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, அதை வந்து கைப்பற்றிருப்பாங்க. ஓகே, மெக்கேலே அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கைப்பற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் கட்டபொம்மன் பிரதர்ஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லுவாங்க. பட் மருது பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பெனிக்கு எதிரான கிளர்ச்சிகள் செய்ய முடிவு செய்யுது. ஸோ 1801 ஏப்ரல் என்ன ஆகுது, இந்த மாதிரி கம்பெனிக்கு எதிராக வந்து கிளர்ச்சி செய்யணும் அப்படின்ட்டு முடிவே செஞ்சுட்டாங்க. ஓகேவா. ஸோ பாருங்க, மருது சகோதரர் மறுத்து விட்டன, இதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். கர்னல் ஹின்ஸ். ஓகேங்களா, கர்னல் ஹக்னு அண்ட் கர்னல் ஹின்ஸ் அவர்களுக்கு எதிராக அணிவகுத்து சென்றனர். ஓகேங்களா, மருது பிரதர்ஸ்க்கு எதிராக யாருன்னா கர்னல் ஹக்னு அண்ட் ஹின்ஸ். கிளியர். நெக்ஸ்ட் ஆங்கிலேயர் கூட்டமைப்புக்கு எதிராக போர் அறிவித்தனர். ஓகேங்களா, கிளியரா. மருது சகோதரர்கள் ஜூன் 1801, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம். ஓகேங்களா, ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். ஓகே, கிளியரா. நெக்ஸ்ட் இது மூலியமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. திருச்சி கோட்டையில வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்கள வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நோட்டீஸை வந்து பேஸ்ட் பண்றாங்க. அந்த எந்த இடத்துல பேஸ்ட் பண்றாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ ஸ்ரீரங்கத்தில், ஓகேவா, ஸ்ரீரங்கம். ஓகேங்களா, ஸோ அங்கேயும் திருச்சி ஃபோர்ட்ல, ஓகேங்களா, ஸோ திருச்சி கோட்டையிலையும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள வைணவ கோயிலையும் வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த பிளேஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சின்ன மருது ஆங்கிலேய படையை எதிர்க்க 20,000 வீரர்களை திரட்டினர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எங்கெங்க பிளேஸ் பாருங்க, வங்காளம், இலங்கை, மலேசியா ஆகிய இடங்களில் இருந்து ஆங்கிலேய படைகள் விரைந்து வந்தன. ஓகேங்களா, ஸோ 20,000 சோல்ஜர்ஸை வந்து அவங்க திரட்டியிருக்காங்க. எந்தெந்த பிளேஸ்ல இருந்தால் சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்கள் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக நின்றனர். ஓகே, நெக்ஸ்ட் அவர்களை முறியடிக்க ஆங்கிலேயர்கள் கொள்கையை பயன்படுத்தினர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய, தஞ்சாவூர் மற்றும் ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபெயிலியராக தான் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்தும் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு டைம்ல இருந்தும் இந்த ஒரு ஒப்பீனியன் வந்து மாறி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து இது கொஞ்சம் ஒரு ஃபெயிலியராக தான் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கும். ஓகேவா. ஸோ பாருங்க, இது இம்பார்ட்டன்ட். 73 கிளர்ச்சியாளர்கள் மலாவியாவில் உள்ள
பினாங்கிற்கு நாடிற்கு கடத்தப்பட்டனர். கிளியரா? சோ எத்தனை பேரு பாருங்க, 73. சோ இவ்வாறு மருது சகோதரின் கிளர்ச்சி தென்னிந்திய கிளர்ச்சி என்று அழைக்கப்பட்டது. கிளியரா இருக்கா? சோ வந்து இவங்க பாத்தீங்கன்னா நவம்பர் 16, 1801 அன்று இங்க யாரு 2 பேருமே வந்து கட்டபொம்மன் அவர்களோட பிரதர்ஸ் அப்படின்னு பாக்குறோம். சோ கைது செய்யப்பட்டு பாஞ்சாலம் குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டனர் அப்படின்னு பாக்குறோம். சோ எந்த இயர்ன்றது மட்டும் பாத்துக்கோங்க, 1801. ஜூலை 31, 1801 தேதி கர்நாடக உடன்படிக்கையின் விதிமுறைகளின்படி ஆங்கிலேயர்கள் தமிழகத்தின் மீது நேரடி கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டனர் மற்றும் அனைத்து கோட்டைகளையும் இடிக்கப்பட்டு அவர்களின் இராணுவ கலைக்கப்பட்டதன் மூலம் பாளைய கடல் முறை சோ இங்க வந்து என்னன்னா லாஸ்ட் வந்து பாளைய கடல் முறை வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ அதுதான் வந்து சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முக்கியமான பர்சன் வந்து தீரன் சின்னமலை அவர்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ரெண்டு விஷயம் தான் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அவர் எங்க பிறந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு அருகில் உள்ள சென்னிமலை அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ சென்னிமலையில அவர் வந்து பிறந்திருக்காரு. இவருடைய பேர் வந்து தீர்த்தகிரி அப்படின்றது பேர். ஓகேங்களா? ஸோ இவருடைய ரொம்ப கம்மி தான், ஃபேக்ட்ஸ் தான். ஸோ தீர்த்தகிரி அவரோட பேர், அதுக்கப்புறமே அவரோட பிளேஸ் வந்து சென்னிமலை அப்படின்னு பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கும் அந்த டாக்ஸ் இஷ்யூஸ் தான். ஓகேங்களா? சோ வந்து கம்பெனி எதிர்த்து நிறைய போராடுறாரு. சோ கொங்கு நாட்டுக்காரர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, கொங்கு நாடு. ஓகேங்களா? சோ இவர் எந்த பாளையம் பாத்தீங்கன்னா கொங்கு நாடு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். சோ இப்ப வந்து முகமது நீங்க பாப்போம், மைசூர் சுல்தான் திப்புவின் திவான் முகமது அலி. ஓகேங்களா? சோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் கலெக்ஷன் பண்றது இவர் வந்து பிடிக்காம இருக்கும். சோ இவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் வந்து டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணிட்டு வரும்போது அதை புடுங்கிட்டு என்ன சொல்வாரு அப்படி புடுங்கிடுவாரு. ஸோ அப்போ வந்து நீங்க யார் எதுக்கு இந்த மாதிரி பிடுங்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஒரு ஃபேமஸான டைலாக் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டைலாக் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் உள்ள சின்ன மலை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு உங்க சுல்தான் கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதோட டைலாக்ஸ் வந்து இவர் இது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி வந்து யார் சொன்னாங்க அப்படின்ட்டு வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால கோபம் அடைந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அவருக்கு எதிர்த்தா வந்து ஒரு படை அனுப்புறாரு அப்படின்னு பாக்குறோம். ஸோ அது வந்து நொய்யல் வார், இதுதான் நொய்யல் ஆற்று படை அப்படின்னு சொல்லுவாங்க. நொய்யல் ஆற்றங்கடையில நடந்தக்கூடிய நொய்யல் வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அங்க வந்து யார் வெற்றி பெறாருன்னா சென்னிமலை அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க. தீரன் சின்னமலை அவர்கள் வெற்றி பெறுவாரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து என்ன பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கிட்ட வந்து ஒரு நல்ல ராணுவம் பயிற்சி நிறைய பெற்றிருப்பாரு. ஸோ இவர் வந்து கொரில்லா வார்ஃபேரும் நல்லா அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு 3 வார் இம்பார்ட்டண்டா நம்ம பார்ப்போம். காவேரி வார், ஓடாநிலை வார் எல்லாம் பார்ப்போம். ஸோ இதுலலாம் வந்து அவர் வெற்றி பெற்ற காரணம் வந்து அந்த முறைதான் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கதான் பாருங்க, ஓடாநிலையில் குடியேறி அங்கு ஒரு கோட்டையை கற்றி ஆங்கிலேயருக்கு எதிராக தனது போராட்டத்தை தொடங்கினார் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? ஸோ ஒரு 3 பிளேஸ் நான் பார்க்க வேண்டியது, இப்போ 3 போர்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இம்பார்ட்டண்டா இருக்கும். காவேரி அப்படின்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நொய்யல் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ஓடாநிலை போர் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி போர்கள் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இவரை பத்தினது உங்களுக்கு இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸா இருக்கும். ஓகே? ஸோ அட் லாஸ்ட் பாருங்க, இறுதி போரின் போது சின்னமலை அவரது சமையல்காரரா அப்படிங்களா, ஸோ அவரால் காட்டி கொடுக்கப்பட்டு 1805 வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. எந்த பிளேஸ்ன்னு பாத்தீங்கன்னா சங்ககிரியில வந்து கோட்டையில ஃபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. கிளியரா இருக்கா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்டான டீட்டெயில்ஸ். ஸோ இதை வந்து நம்மளுக்கு பேஸா வந்து யார் எந்த இடத்துல தூக்கிலிடப்படுறாங்க, அந்த இயர், அந்த ஃபோர்ட் பேர், அந்த பிளேஸ் பேர் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைட் நடந்ததுன்னா யாருக்கு இன் பிட்வீனான ஃபைட் நடக்குது. அந்த கட்டபொம்மன்ல பக்கோடாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பாஞ்சாலம் இந்த பேசஸ் இருக்குல்ல, யார் ஃபர்ஸ்ட் பேஸ் நம்ம படிச்சிருந்தோம்ல, அந்த பேசிக் பாயிண்ட்ஸை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. கிளியரா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ.